ரீசெண்டாக நான் திண்டுக்கல் போயிருந்தப்போ வேணு பிரியாணி ஹோட்டலில் சாப்பிடலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா திருச்சி நேஷனல் ஹைவேஸில் செட்டிநாயக்கம்பட்டி அப்படின்ற பிளேஸில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. கூமாப்பட்டி சொல்கிற மாதிரி ஏங்க அப்படி தாங்க இருந்துச்சு. இது ஐடி கம்பெனியா இல்லை பிரியாணி கடையான்னு தெரியாமல் சும்மா பிரம்மாண்டமாக வேற லெவலில் வச்சுருந்தாங்க. ஆம்பியன்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் க்ரௌடு சண்டே அன்னைக்குமா எவ்வளோ க்ரௌடுன்றீங்க. அதுவும் போனோன்னா சும்மாலாம் சாப்பிட முடியாது. வெயிட்டிங் ஏரியா வச்சுருக்காங்க. அது போக நம்ம எத்தனை பேர் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணணும். அவங்க உள்ள காலியானதுக்கப்புறம் தான் நம்மளை கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளேயே போக முடியும். அப்படி இல்லைனாலும் இவ்வளோ க்ரௌடை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ரிஸ்க்கான மேட்ரு. மேனேஜ் பண்ணுறதுல ரொம்பவே சூப்பராகவே மேனேஜ் பண்ணுறாங்க. கரெக்டாக ஆள் பார்த்து விட்டுறாங்க. ஏங்க கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குங்க. சாப்பிட ஆள் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவ்வளோ க்ரௌடு சண்டே. அதுமா திண்டுக்கல் பிரியாணி பற்றி சொல்லவே தேவையில்லை. ஏன்னா வேற லெவலில் ரொம்பவே சூப்பராக வச்சுருந்தாங்க. நாங்கள் மட்டன் பிரியாணி வாங்கியிருந்தோம். அது போக தலைக்கறி அண்ட் மட்டன் சுக்கா வாங்கியிருந்தோம். நீங்களும் இந்த பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக இங்கே பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். கால் பிளேட் மட்டன் பிரியாணி வந்து 185க்கு தராங்க. தலைக்கறி வந்து 170 ருபீஸ் அண்ட் மட்டன் சுக்கா வந்து 185 ருபீஸ்க்கு தராங்க. ரொம்பவே ஒர்த்தாக தான் இருந்துச்சு. நீங்களும் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு ஒர்த்தான பிளேஸாக தான் இருக்கும். மேலும் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்ட பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.